விருச்சிக ராசியில் பிறந்த நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் குரு பகவான் பயிற்சி ஆகக்கூடிய காலகட்டத்தில் இந்த பிரபஞ்சமானது விருச்சிக ராசி நண்பர்களுக்கு என்னென்ன மாற்றங்களை தரப்போகுதுன்றதை பற்றி தானுங்க முழுமையாக ஆதாரபூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். மே மாதம் 1ஆம் தேதி சித்திரை மாதத்துக்கு 18ஆம் தேதி குரு பகவான் மேச ராசியிலிருந்து கார்த்திகை நட்சத்திரம் முதல் பாதத்தில் இருந்து ரிஷப ராசிக்கு கார்த்திகை நட்சத்திரம் 2வது பாதத்துக்கு பயணிக்கிறாரு. அப்பேற்பட்ட தருணம் விருச்சிக ராசி நண்பர்களுக்கு சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமாக இருக்குமா? பொதுவாக குரு பகவான் வருடத்துக்கு ஒரு முறை தான் ஒரு பாவகத்துக்கு வரக்கூடியவர். ஒரு வருடம் ஒரு பாவகத்தில் இருப்பார். இந்த வருடத்தில் இந்த 2024 to 25 ஒரு வருடம் 14 நாட்கள் ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய ஒரு தருணம். வக்கரத்துக்கு போயிட்டு வராரு, அது வேறு விஷயம். குரு பகவானுடைய பயிற்சி காலம் அப்படின்றது 379 நாட்கள் இந்த வருடத்தில். 2024 வருடம் மே மாதம் 1ஆம் தேதி மாறக்கூடியவர் 2025 வருடம் மே மாதம் 15ஆம் தேதி வரை அவர் பயிற்சி காலத்தில் தான் இருக்கிறார். அப்போ விருச்சிக ராசி நண்பர்களுக்கு எந்தெந்த மாற்றங்கள் வரப்போகுது, என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுதுன்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக விருச்சிக ராசிக்கு 7வது பாவகம் அப்படின்றது திருமணஸ்தானம். அப்போ அந்த திருமணஸ்தானத்தில் விருச்சிக ராசிக்கு 2வது பாவகத்துக்கு அதிபதி குரு, விருச்சிக ராசிக்கு 5வது பாவகத்துக்கு அதிபதியாக வரக்கூடிய குரு 7வது பாவகத்தில் போய் இருக்கார். அப்போது ஃபஸ்ட்டு நமக்கு திருமண தடைகள் நீங்கும். விருச்சிக ராசி நண்பர்களுக்கு திருமணத்தில் பல விதமான தடைகள் இருக்குது. நான் 6 வருஷமாக 7 வருஷமாக 10 வருஷமாக வரனே பார்த்துக்கிட்டு இருக்கிறேனுங்க. கை நினைக்கிற நேரத்துலலாம் கத்தரிச்சிட்டு போயிடுச்சு, பரிசம் போடுற நேரத்தில் பந்தில் போடுற நேரத்தில் பாதியில் நின்று போச்சு அப்படின்னா இந்த தருணங்களில் 100% திருமணத்தில் இருக்கிற தடைகள் விலகும். நான் கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறேனுங்க, அதனால் கல்யாணம் தாமதமாகுது. அனுச நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறேன், அதனால் கல்யாணம் தாமதமாகுது. நாகதோஷம் இருக்குது, செவ்வாய் தோஷம் இருக்குது. எந்த தோஷமாக இருந்தாலும் சரி, எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, விருச்சிக ராசியில் நீங்கள் பிறந்திருக்கிறீங்களா, உங்களுக்கு இந்த வருடத்தில் 100% கல்யாண பிராப்தம் இருக்குது. எல்லாருக்கும் சொல்லிட முடியாது. கல்யாணத்துக்கு முயற்சி பண்ணுறவங்களுக்கு தானுங்க, திருமணத்துக்கு முயற்சி பண்ணுற நண்பர்களுக்கு 100% நல்ல ஒரு அனுகூலம் கிடைக்கும். அதுபோக விருச்சிக ராசிக்கு 7வது பாவகத்தில் குரு பகவான் சுக்கிரனுடைய ஆதிக்கத்தில் இருக்கிறார். திருமண ஸ்தானாதிபதி, திருமண காரகனுடைய வீட்டில் குரு பகவான் இருக்கிறார். வாங்கியிருக்கிற நட்சத்திரம் சூரிய பகவானுடைய நட்சத்திரம், தொழில் ஸ்தானாதிபதி நட்சத்திரம். அப்போது பிரிஞ்சு போன கணவன் மனைவி, பிரிந்து இருக்கக்கூடிய கணவன் மனைவி ஒன்று சேருவீங்க, அது ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது. பிரிஞ்சு போன காதலர்கள் ஒன்று சேருவீங்க, அது இன்னொரு நல்லது நடக்க போகுது. அதுபோக தொழில் சார்ந்த விஷயங்களில் இந்த வருடத்தில் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் தொழில் சார்ந்த விஷயம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். குரு பகவான் பயிற்சி ஆகக்கூடிய காலகட்டம் பார்த்திங்கன்னா மே மாதம் 1ஆம் தேதி. அப்போ நமக்கு சித்திரை மாதம் 18ஆம் தேதி. குரு பகவான் யாருடைய சாரம், அதாவது யாருடைய நட்சத்திரத்தில் இருக்கிறாரு அப்படின்னா கார்த்திகை நட்சத்திரம் 2வது பாதம் சூரிய பகவானுடைய நட்சத்திரத்தில் குரு பகவான் இருப்பார். சூரிய பகவான் விருச்சிக ராசி நண்பர்களுக்கு தொழில் ஸ்தானாதிபதி. அப்பேற்பட்ட தொழில் ஸ்தானாதிபதிக்கு குரு பகவான் பயிற்சி ஆகக்கூடிய காலகட்டத்தில் வீடு கொடுத்துருக்கிறது யாருன்னா செவ்வாய். உங்களுடைய ராசிக்கு விருச்சிக ராசிக்கு 6வது பாவகமான மேச ராசியில் சூரிய பகவான் உச்ச நிலையில் இருப்பார். அருமையான தருணம். அப்போது செவ்வாய் குரு சூரிய பகவானுக்கு வீடு கொடுத்துருக்கக்கூடிய தருணத்தில் சூரிய பகவானுடைய நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய குரு செவ்வாவுடைய வீட்டை பார்க்குறார். இதனால் என்ன நடக்க போகுது அப்படின்னா நிறைய நண்பர்களுக்கு சொந்த வீடு வாசல் அமைய போகுது. இது சாத்தியமா சார்? சத்தியமாக சாத்தியம், அதில் மாற்றங்கள் இல்லை. பொதுவாகவே சொந்த வீடு அப்படின்றது எல்லாருக்கும் கனவாகவே இருந்துக்கிட்டு இருக்குதுங்க. ஒரு சிலருக்கு தான் கனவாக இருக்குது, ஒரு சிலர் பட்டுன்னு வாங்கி போடுறாங்க. ஒரு சிலருக்கு வாங்கவும் முடியல, இருக்கிற இடத்துல வீடு கட்டவும் முடியலன்ற அழுத்தம், மன அழுத்தம் இருக்க தான் செய்யுது. விருச்சிக ராசி நண்பர்களுக்கு ஒரு சொந்தமாக ஒரு 2 சென்ட் இடமாவது, இல்லை ஒரு 10 சதுரத்தில் ஒரு வீடு வாசலாவது அமையறதுக்கு உண்டான அற்புதமான நேரம் இந்த நேரத்தில். ஃபீனிக்ஸ் ஆன்மீகம் யூடியூப் சேனலில் நிறைய பதிவுகள் நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. இந்த ஒரு பதிவு உண்மையிலேயே ஒரு தனித்துவமாக இந்த பதிவு இருக்க போகுது. ஏன்னா சொன்ன விஷயங்கள் 100% உங்களுக்கு அப்படியே நடக்கும், அதில் மாற்று கருத்து இல்லை. சொந்தமாக வீடு வாசல் அமைகிறதுக்கும்
திருமணத்தில் இருக்கிற தடை நீங்கிறதுக்கும் பிரிஞ்சு போன கணவன் மனைவி ஒன்று சேர்றதுக்கு உண்டான அருமையான நேரம். அதுபோக குரு பகவான் சூரிய பகவானுடைய நட்சத்திரத்தில் தொழில் ஸ்தானாதிபதி நட்சத்திரத்தில் இருந்து உங்களை பார்க்குறதுனால சுய தொழில் செய்யணுன்ற ஆசை இருக்குதுன்னா தாராளமாக இந்த நேரத்தில் செஞ்சுக்கலாம். இந்த குரு பயிற்சி காலத்தில் பண்ணிக்கலாம். குரு பகவானுடைய பார்வை வேறு இன்னும் சூப்பராக இருக்குது. உங்களுடைய ராசிக்கு 7வது பாவகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 11வது பாவகத்தை பார்க்குறாரு. மனைவி வகையில் உங்களுக்கு மாற்றங்கள் இருக்குது. நீங்கள் பெண்ணாக இருந்தால் உங்கள் கணவருக்கு உங்களுடைய ராசியோடைய அமைப்பு உங்களுடைய கணவருக்கு நல்ல வாய்ப்புகள் கொடுக்கும். அதுபோக லாபஸ்தானம் கொடுத்த பணம் வந்து சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. களவு போனது வந்து சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மனசில் நிம்மதி வரத்துக்கு உண்டான அருமையான தருணம் இந்த தருணம். லாபஸ்தானம் என்றைக்கோ நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் பணம் போட்டிருப்பீங்க. ஒரு 2 லட்ச ரூபா போட்டிருப்பீங்க. 2 லட்ச ரூபா போட்டு 10 வருஷம் இருக்கும். எப்போ பார்த்தாலும் நட்டத்திலேயே போயிட்டு இருந்தது. இந்த தருணத்தில் 10 மடங்கு இல்லை 50 மடங்கு உயர்த்தி இருக்கும். உயர்ந்திருந்தால் இந்த நேரம் உங்களுக்கு அது லாபகரமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வெளிநாட்டில் இருக்கிற நண்பர்கள் ஒரு லாட்ரி எடுத்தால் கூட 10 ரூபா அடிச்சுவிடும். அந்த மாதிரி ஒரு நல்ல நேர காலங்களெல்லாம் இருக்குதுங்க. உழைப்புன்றதை விட உழைப்புக்கு தகுந்த உயர்வு வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. பொதுவாக விருச்சிக ராசி நண்பர்கள் சுயமாக வீடு, 2வது சொந்த தொழில் அப்படின்றது கொஞ்சம் யோசனை பண்ணி தான் செய்வீங்க. அவசரப்பட்டாலும் செஞ்சிட மாட்டீங்க இந்த விருச்சிக ராசி நண்பர்களுக்கு. அப்பேற்பட்ட விருச்சிக ராசி நண்பர்கள் 100% சுயமாக தொழில் தொடங்கணுன்ற எண்ணங்கள் வரத்துக்கான வாய்ப்புகள் இந்த நேரத்தில் கண்டிப்பாக கொடுக்க தான் செய்யும். அதில் மாற்று கருத்தே கிடையாது. லாபஸ்தானத்தில் குரு பகவானுடைய பார்வை பார்க்குறது சிறப்பு. அதுபோக திருமணஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு உங்களுடைய ராசியை பார்க்குறது இன்னும் சிறப்பு. உங்களுடைய ராசிக்கு 3வது பாவகம் தகரியஸ்தானத்தையும் பார்க்குறாரு குரு. அப்போது ஒரு வேலை செய்யணும்னு நினச்சிங்கன்னா செஞ்சுப்பட்டு தான் மறுவேளை பார்ப்பீங்களே தவிர யோசனை பண்ண மாட்டீங்க. மே மாதத்துலேருந்து செப்டம்பர் மாதம் வரைக்கும் உங்களுக்கு ஒரு மாதிரியான பலன். அதாவது சூரிய பகவானுடைய நட்சத்திரத்தில் குரு பகவான் இருக்கும் பொழுது உங்களுக்கு தொழில் சார்ந்த விஷயம், பொருளாதாரத்தில் இருக்கிற விஷயம் இதெல்லாம் நல்லது நடக்கும். பணப்பிரச்சனை இருக்குது, கடன் பிரச்சனை இருக்குது, இதெல்லாம் சரி பண்ணிவிடுங்க. அதுபோக ரோகிணி நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய விருச்சிக ராசிக்கு 9வது பாவகத்துக்கு அதிபதி சந்திர பகவானுடைய நட்சத்திரத்தில் குரு பகவான் வருவார். சந்திர யோகமாக வருவார். அந்த தருணம் உங்களுக்கு 2024வது வருடம் செப்டம்பர் மாதம் 12ஆம் தேதியிலிருந்து 2025வது வருஷம் ஜனவரி மாதம் வரைக்கும். அப்போ வெளிநாட்டில் இருக்கிற நண்பர்களுக்கு அருமையான யோகம் இருக்கும், அற்புதமான யோகம் இருக்கும். நிறைய பேருக்கு ஒரு வீடு வாசல் வாங்குகிற அளவுக்கு இருக்கும். பொருளாதாரத்தில் இருக்கிற பிரச்சனை சரியாகும். என்ன வேலைக்காக போனீங்களோ அந்த வேலை கிடைக்கிற வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன்னா இந்த நேரத்தில் உங்களுடைய உழைப்புக்கு தகுந்த உயர்வு, வாழ்க்கைக்கு ஏற்ற வளர்ச்சி கண்டிப்பாக கொடுக்கும். வெளிநாட்டில் இருக்கிற நண்பர்களுக்கு ஆனந்தமான வாழ்க்கை அமைகிறதுக்கு உண்டான நேரம் 2024வது வருடம் செப்டம்பர் மாதம் 12ஆம் தேதியிலிருந்து 2025வது வருஷம் ஜனவரி மாதம் வரைக்கும். அப்போது விருச்சிக ராசி நண்பர்களுக்கு இன்னும் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு செப்டம்பர் மாதத்துலேருந்து 2025 ஜனவரி மாதம் வரைக்கும். அதுபோக இன்னும் சிறப்பான ஒரு நேரம்னு பார்த்திங்கன்னா செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் குரு பகவான் வருவார். அதாவது மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் குரு பகவான் வருவார். 2025வது வருஷம் பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே மாதம் 15ஆம் தேதி அந்த ஒரு 3 மாத காலத்தில் இன்னும் நிறைவாக இருக்கும். ஏன்னா செவ்வாயுடைய நட்சத்திரம் வாங்கியே செவ்வாயுடைய வீடான உங்களுடைய ராசியை பார்க்கும் பொழுது இன்னும் உத்தியோக உயர்வு வரும். நீங்கள் ஒரு ஐடி நிறுவனத்தில் வேலை செஞ்சிட்டு இருந்தாலும் உங்களுக்கு உத்தியோக உயர்வு வரும், சம்பள உயர்வு வரும், அரசாங்க உத்தியோகம் சில நண்பர்களுக்கு ஏற்படும். இப்படி விருச்சிக ராசி நண்பர்களுக்கு 100% இந்த தருணம் நல்ல தருணமாக இருக்குன்றதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இந்த ஒரு சூழ்நிலையில் உங்களுடைய சுய ஜாதகம் ஒரு 10%, 15% சாதகமாக இருந்தால் போதுமானது. 50%, 100% நல்லா இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க. ஒரே ஒரு 10% நல்ல விதமாக இருந்தாலே உங்களுடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும், அருமையாக இருக்கும், அற்புதமாக இருக்கும். உங்களுடைய ஜாதகம் எப்படி இருக்குது, சாதகமாக இருக்குதா பாதகமாக இருக்குதா அப்படின்றது உங்களுடைய ஜோதிடர்கிட்ட ஒரு முறை கேட்டுக்கோங்க. என்ன திசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது, உங்களுக்கு சூரிய திசை நடந்தாலோ அல்லது சந்திர திசை நடந்தாலோ அல்லது செவ்வாய் திசை நடந்தாலோ பிரகாசமாக இருக்கும், அருமையாக இருக்கும் உங்களுடைய கிரக அமைப்புகள்.
எப்படி இருக்குன்னு ஒரு ஜோதிடர்கிட்ட உங்களுடைய சுய ஜாதகம் பார்த்துக்கோங்க. மற்றபடி கோச்சார கிரக நிலைகள் 100% நல்ல விதமாக இருக்குது, அருமையாக இருக்குது, அற்புதமாக இருக்குது. ஃபீனிக்ஸ் ஆன்மீகம் யூடியூப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைபர் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைபர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான டாக்டர் மா. காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.